அதாவது வேல்முருகன் அவங்க எப்படின்னா, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்று அவங்க ஈசிஆரை பற்றி பேசுகிறாங்க. மற்ற ஈசிஆர் நடக்கக்கூடிய பெரிய தவறுகள் எல்லாம் எடுத்து பேசுகிறாங்க. இது ஈசிஆரில் இப்போ தான் நடக்குதா. இன்னொன்று அரசு சரியில்லைன்னு குறிப்பிடுறாங்க. அப்போ அரசு சரியில்லைன்னா யாரை குறிப்பிடுறாங்கன்னா திமுகவை குறிப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ இப்போ ஒட்டுமொத்தமாக விஜய் அவங்க மேலே நான் குற்றம் சொல்கிறேன் அப்படிங்கிற போர்வையில் அவங்க ஒட்டுமொத்தமாக திமுகவை எதிர்க்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே பிரதானமாக எழும்புது. ஏன்னா இப்போ ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியது திமுக. இந்த அரசு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்காதனால தான் ஈசிஆர் பகுதிகளில் இதேமாரி நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது சூர்யா அவங்களுடைய அந்த நிகழ்வை குறித்து சொல்கிறாரு. சூர்யா அவங்களுடைய நிகழ்வு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும். இப்போ எம்ஜிஆர் அவங்கள பார்த்தீங்கன்னா மக்களோட மக்களாக மிங்கிள் ஆகி போகக்கூடிய ஒரு களத்தில் தான் அவர் பயணிச்சுட்டு இருந்தார். அவருடைய அரசியலாம் அப்படி தான் இருக்கும். எப்படியாவது அவரை தொற்றணும், எப்படியாவது அவரை இது பண்ணணும், அது அவருடைய களமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்தவங்க வேற ஒரு களத்தை எடுத்திருப்பாங்க. இது இயற்கை. அவர் சூர்யா என்ன பண்ணாரோ அதைத்தான் விஜய் பண்ணணும் அப்படின்னு இவர் நினைச்சாருன்னா அது மாண்பும் கிடையாது, அது ஒரு முறையும் கிடையாது. அவங்களுக்கு என்ன இருக்கோ அந்த அன்பின் வெளிப்பாடு தான். இவர் சொல்றாரு கட்டி பிடிக்கிறது பெரிய தவறு அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு பாடல் கூட இருக்குது, அப்பாவின் முத்தத்தில் காமம் இல்லை. விஜய் அவங்களுடைய வயசு என்ன, அந்த கட்டிப்பிடிச்ச பிள்ளைங்களுடைய வயசு என்ன? இதுல எந்த இடத்துல போய் நீங்க காமத்தை பார்த்தீங்க? எந்த இடத்துல போய் நீங்க உங்களுக்கு கண்ணில் காமம் தெரிஞ்சிச்சு? அப்ப நீங்க காம கண்ணோட தான் தெரியுறீங்க, நல்லதை பார்க்கவே மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வருதா வரலையா?